சத்து மாவே ஹெல்த்தி தான். அந்த ஹெல்த்தியோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து இன்னும் ஹெல்த்தியாக்கலாமா? நான் நைட்டே ஒரு 10 பாதாம் தனியாக ஒரு பாட்டிலில் ஊற வச்சுருந்தேன். இன்னொரு பாட்டிலில் ஒரு 10 திராட்சை, ஒரு அத்திப்பழத்தையும் ஊற வச்சுருந்தேன். இப்போ காலையில் சத்து மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாத மாதிரி கிளறிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாத மாதிரி கிளறினதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைங்க. அதுக்கப்புறம் நான் 10 திராட்சையும் அத்திப்பழத்தையும் ஊற வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஊற வச்சுருந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதில் நிறைய சத்து இருக்குது. அதனால தான் இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் 10 திராட்சையும் அத்திப்பழத்தையும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ எது வேணால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த பாதாமையும் நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ சத்து மாவை ஒரு பவுலில் ஊற்றி மேலே நம்ம உரித்து வச்சுருக்க பாதாமை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வரையிலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுங்க. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.